அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள போராட்டங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாம் ஆளத்துவம். முதல் ஆள் சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீ மேசியாவை, அதாவது கிறிஸ்து என்னும் குழந்தையை தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்த உண்மையான இஸ்ரவேலரை குறிக்கிறது. அந்த குழந்தையின் மூலம் மாத்திரமல்லாமல் சூரியன், சந்திரன் என்று இந்த காரியத்தை குறித்தும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிற 12 நட்சத்திரங்கள் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. இரண்டாவது ஆளத்துவம். இரண்டாவது ஆளத்துவம் வலுசர்ப்பம், அதாவது சிவப்பான இந்த பெரிய வலுசர்ப்பம் சாத்தானை குறிக்கிறது. 7 தலை கொம்புகள் மற்றும் அவனுடைய கிரீடங்கள் என்பது சாத்தானுடைய பெரிய சக்திகளை குறிக்கிறது. மூன்றாவது ஆளத்துவம். மூன்றாவது ஆளத்துவம் ஒரு ஆண் பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது. வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது உயிர்த்தெழுந்த பின் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறிக்கிறது. நான்காவது ஆளத்துவம். நான்காவது ஆளத்துவம் பிரதான தூதனை காட்டுகிறது. உபத்திரவ காலத்தில் ஆவிக்குரிய போராட்டம் பூமியில் மட்டுமின்றி வானத்திலும் உண்டாகும். வானத்தில் உள்ள தேவனையும் தூதர்களையும் எதிர்த்து வெற்றி பெற சாத்தானும் அவன் தூதர்களும் பெரும் முயற்சி எடுப்பார்கள். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டதால் அவன் வானத்திற்கு ஏற முடியாது. வான மண்டலத்தில் சாத்தான் ஒரு ஆவியின் சேனையாக இனிமேல் இருக்க முடியாது என்பதால் பரலோகம் கலிகூரும். ஐந்தாவது ஆளத்துவம். ஐந்தாவது ஆளத்துவம் என்பது மீந்திருக்கும் யூதர்களை குறிக்கிறது. யூதர்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை தேடி பிடித்து துன்புறுத்த சாத்தானும் அந்தி கிறிஸ்துவின் ஆதரவாளர்களும் முயல்வார்கள். இந்த நாட்களில் இயற்கைக்கு மேலான பாதுகாப்பை தேவன் விசுவாசிகளுக்கு கொடுப்பார். பூமியில் தள்ளப்பட்ட சாத்தான் ஸ்திரீயை துன்பப்படுத்தவும் அழிக்கவும் கொஞ்ச காலமே உண்டென்று அறிந்து அவளையும் அவள் சந்ததியையும் துன்பப்படுத்த தொடங்குவான். ஸ்திரீ என்பது எருசலேமில் உள்ள பயபக்தியான யூதர் எனவும், சந்ததி என்பது பிற நாடுகளில் உள்ள யூதர் எனவும் கொள்ளலாம். ஆறாவது ஆளத்துவம். ஆறாவது ஆளத்துவம் என்பது சமுத்திரத்தில் இருந்து எழும்பி வரும் மிருகத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி தேவனுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் உபத்திரவ காலத்தில் நடக்கும் போராட்டத்தை குறிக்கிறது. சமுத்திரத்தில் இருந்து வரும் மிருகமானது அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் செயல்படும். கடல் என்பது பல தேசங்களை குறிக்கிறது. 10 தேசத்தை கொண்ட கடைசி பெரிய அரசாங்கமாகும். சாத்தான் தனது வல்லமையை இந்த அரசுக்கு கொடுத்து தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் எதிராக கிரியை செய்ய வைப்பான். இந்த மிருகமாகிய மனிதன் சிறுத்தையை போல உள்ள மிருக குணம் உள்ளவன். கடைசி கால புறஜாதிகளின் உலக சாம்ராஜ்யங்களையும் அதன் தலைவனையும் குறிப்பிடுகிறது. அந்த சமயத்தில் உலகத்தில் உள்ள அரசியல், மதம் இவைகளின் மொத்த அதிகாரம் படைத்தவனாக இருப்பான். அந்தி என்பது பதிலாக என்று பொருள்படுகிறது. அவன் கிறிஸ்துவுக்கு பதிலாக தானே மேசியா என்பான். இஸ்ரவேலர்களுடன் அவனும் உடன்படிக்கை பண்ணுவான். ஏழாவது ஆளத்துவம். ஏழாவது ஆளத்துவம் என்பது பூமியிலிருந்து எழும்பி வரும் மிருகத்தை குறிக்கிறது. இந்த மிருகம் முதல் மிருகத்திற்கு உதவி செய்கிறது. உலகமானது அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி தூண்டும். பல அற்புதங்களினாலும் மனித சமுதாயத்தை ஏமாற்றும். அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவான். தேவனுடைய ஆலயத்தில் அந்தி கிறிஸ்துவின் சிலை வைக்கக்கூடும். அவன் தன்னை அன்புள்ளவனாகவும் மென்மையானவனாகவும் கரிசனை உள்ளவனாகவும் காட்டும்படிக்கு அவனுக்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருக்கும். ஆனால் உண்மையில் அவனுடைய குணம் ஆட்டுக்குட்டியை போல் இல்லாமல் வலுசர்ப்பத்தை போலவே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.